ஓம் சாந்தி 2/5/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் வானம்பாடிகளாகி தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்யுங்கள். எத்தனை பேரை தனக்கு சமமாக மாற்றி இருக்கின்றேன்? நினைவினுடைய சார்ட் எப்படி இருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள். கேள்வி: மனிதர்களால் கொடுக்க முடியாத எந்த ஒரு உறுதிமொழியை பகவான் தன்னுடைய குழந்தைகளிடம் கொடுக்கின்றார்? மனிதர்களால் கொடுக்க முடியாத எத்தகைய ஓர் உறுதிமொழியை பகவான் தன்னுடைய குழந்தைகளிடம் கொடுக்கின்றார்? பதில்: பகவான் உறுதிமொழி கொடுக்கின்றார், குழந்தைகளே, நான் உங்களை நம்முடைய வீட்டிற்கு கண்டிப்பாக அழைத்து செல்வேன். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையானால் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு செல்வீர்கள். அப்படி இல்லை என்றாலும் முக்திக்கு ஒவ்வொருவரும் போயாக வேண்டும். யாரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வலுக்கட்டாயமாக கணக்கு வழக்கை முடிக்க வைத்து அழைத்து செல்வேன். நான் எப்போது வருகின்றேனோ அப்போது உங்கள் அனைவருடைய வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகிறது. நான் அனைவரையும் கூட்டிச் செல்கின்றேன் என்று பாபா சொல்கின்றார். ஓம் சாந்தி. குழந்தைகள் இப்போது படிப்பின் மீது கவனம் வைக்க வேண்டும். சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள், 16 கலைகள் சம்பூர்ணமானவர்கள் என்று எப்படி பாடப்பட்டுள்ளதோ அந்த அனைத்து குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். நமக்குள் இந்த குணம் இருக்கிறதா என்று சோதனை செய்ய வேண்டும். இப்போது இதுதான் படிப்பது மற்றும் பிறருக்கு படிப்பிப்பதன் ஆதாரத்தில் உள்ளது. நாம் எத்தனை பேருக்கு படிப்பிக்கின்றோம் என்று நம்முடைய மனதிடம் கேட்க வேண்டும். ஏனெனில் ஞானத்தின் வானம்பாடிகள் அல்லவா. சிலர் கிளிகளாக இருக்கின்றனர், சிலர் வேறு பறவைகளாக இருக்கின்றனர். நீங்கள் புறாவாக அல்ல, கிளியாக ஆக வேண்டும். சம்பூர்ண தேவதையாக யாரும் ஆகவில்லை. எப்போது நிலா சம்பூர்ணம் அடைகிறதோ அப்போது எவ்வளவு வெளிச்சம் தருகிறது. அனைத்து பூக்களையும் பாபா பார்க்கின்றார். அனைவரும் பூக்களாக இருக்கின்றீர்கள். இது தோட்டம் அல்லவா. ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை தெரிந்திருக்கின்றனர், தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிந்திருக்கின்றனர். அத்தீந்திரிய சுகமயமான வாழ்க்கையை ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அனுபவிக்கின்றார்கள். பாபாவை அதிகத்திலும் அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதன் மூலமாகத்தான் பலன் கிடைக்கிறது. படிப்பு கூட சட்டப்படியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் படிப்பை தவறவிடக்கூடாது. நோய்வாய்ப்பட்டாலும் கூட புத்தியில் சிவ பாபாவின் நினைவிருக்க வேண்டும். இதில் பேசுவதற்கான விஷயமே கிடையாது. பாபா சொல்கிறார், தன்னைத்தான் சோதனை செய்வதில் வைரத்தின் உதாரணம் கூட மிகவும் நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் பெரிதாக்கி காட்டும் கண்ணாடியாக இருக்கின்றீர்கள். அதாவது மேக்னிஃபைட் கிளாஸ், சின்ன உருவத்தை பெரியதாக காட்டக்கூடிய கண்ணாடி. அப்படி உங்களை நீங்கள் ஆழமாக சோதனை செய்வதற்காக இந்த கண்ணாடியினுடைய ஒரு எடுத்துக்காட்டு பாபா சொல்கிறாரு. ஆக எனக்குள் தேக அபிமானம் கொஞ்சம் கூட இல்லைதானே என்று தன்னை சோதிக்க வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். செய்தித்தாள்களில் செலவானாலும் கூட பரவாயில்லை. இந்த செய்தி அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பாபா சொல்லிக் கொண்டிருக்கிறார். விரும்பினாலும் சரி,
விரும்பாவிட்டாலும் சரி, நான் வந்திருப்பதே அனைவரையும் திரும்ப அழைத்து செல்வதற்காகத்தான். வலுக்கட்டாயமாக கணக்கு வழக்கை முடிக்க வைத்து அழைத்து செல்வேன். பாருங்கள் குழந்தைகளே, முரளி அச்சடிக்கப்படுகிறது. போக போக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரதிகள் அச்சிடப்படும். எவ்வளவு பணம் உள்ளதோ அதை யஜ்யத்திற்கு கொடுத்து விடுவோம் என்று குழந்தைகள் சொல்வார்கள். பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள்? என்னவெல்லாம் நடக்கிறது என்று போக போக பாருங்கள். விநாசத்திற்கான ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஒத்திகை நடந்து கொண்டே இருக்கும். பிறகு அமைதி ஏற்படும். குழந்தைகளின் புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது. ஆயினும் மிக எளிதாகும். பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, இந்த ஷரீரத்தை கூட மறந்து முழுமையாக தூய்மையான பிச்சைக்காரனாக வேண்டும். புத்தியின் லைனை தெளிவாக வைக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிந்துவிட்டது. நாம் நம்முடைய இனிமையான வீட்டிற்கு செல்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, படிப்பின் ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானம் இருக்கிறது. ஆகையால் நல்ல முறையில் தினமும் படிக்க வேண்டும். தெய்வீக குலத்தின் சம்பந்தி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு எந்த அளவிற்கு அத்தீந்திர சுகம் அனுபவமாகிறது, மகிழ்ச்சி இருக்கிறதா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு அத்தீந்திர சுகம் எனக்கு அனுபவமாகும், எந்த அளவிற்கு என்னிடத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது, இதை தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். வரதானம்: புத்தியின் சேர்க்கை மற்றும் சகயோகத்தின் கை மூலமாக ஆனந்தத்தின் அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். புத்தியின் சேர்க்கை மற்றும் சகயோகத்தின் கை மூலமாக ஆனந்தத்தின் அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். விளக்கம்: சகயோகத்தின் அடையாளமாக கையோடு கை சேர்ந்திருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி காட்டப்படுகிறது. அதே போன்று தந்தைக்கு சதா சகயோகியாக ஆவதே கையோடு கை சேர்ப்பது மற்றும் புத்தியால் சேர்ந்திருப்பதாகும். அதாவது மனதின் ஈடுபாடு ஒருவரோடு மட்டும் இருப்பதாகும். இறைவனின் தோட்டத்தில் கையோடு கை சேர்த்து சென்று கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு இருக்க வேண்டும். இதனால் மனநிலையில் சுவாரஸ்யமாக, சதா மகிழ்ச்சியாக மற்றும் சம்பன்னமாக இருப்பீர்கள். இவ்வாறான அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் எப்போதும் ஆனந்தத்தின் அனுபவத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: ஆசீர்வாதங்களின் கணக்கை சேமிப்பதற்கான சாதனம் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்தியாக ஆக்குவதாகும். ஆசீர்வாதங்களின் கணக்கை சேமிப்பதற்கான சாதனம் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்தியாக ஆக்குவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.